அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வஅன் அபி அம்ரின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قلت يا رسول الله قل لي في الإسلام قولا لا أسأل عنه أحدا غيرك قال قل آمنت بالله ثم استقم. ரவாஹு முஸ்லிம். அபு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறை நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தில் எனக்கு ஒரு நல்ல உபதேசம் செய்யுங்கள், அது போன்ற ஒரு நல்ல விஷயத்தை வேறு யாரிடத்திலையும் கேட்டிருக்க மாட்டேனே, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உபதேசம் செய்யுங்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுறுத்தார்கள், ஆமன்து பில்லாஹ் என்று நீ சொல்லு, அல்லாஹுவை நான் விசுவாசித்தேன், சும்மா இஸ்தகிம், பின்பு அதில் நீ நிலையாக இரு என்று மிகச் சுருக்கமாக சொன்னார்கள். சுருக்கமான வார்த்தை, ஆனால் ஆழமான கருத்துக்கள் உள்ள வார்த்தைகள். அல்லாஹுவை விசுவாசித்தேன் என்று சொன்னதோடு நில்லாமல் அதில் நீ நிலையாக இரு என்று கூறுகிறார். நாம் தெரிவதென்ன, எந்த ஒரு காரியங்களில் நல்ல காரியங்களில் ஈடுபட்டோமானாலும் அது வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், சமுதாய பணிகளாக இருக்கலாம், அதில் இஸ்திகாமத்து வேண்டும், நிரந்தர தன்மை வேண்டும், நிலையில்லா தன்மை இருக்கக்கூடாது. இதை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போதிக்கிறார்கள். மற்றொரு ஹதீஸிலே சொல்லும்போது காரிபு, காரிபு என்றால் நீங்கள் நடுநிலையாக நடங்கள், அல் கஸ்த் அல்லது லா குலுவு ஃபீஹி வலா தக்ஸீர். சத்திது, சத்திது என்றால் நீங்கள் இஸ்திகாமத்தாக இருங்கள், நிலையாக இருங்கள் என்று மற்றொரு ஹதீஸில் சொன்னதோடு சொன்னார்கள், நீங்கள் என்னதான் அமல்கள் செய்தாலும் உங்களுடைய அமல்களை வைத்து நீங்கள் ஈடேற்றம் பெறுவது கிடையாது, இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நண்பர்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், தாங்களுமா அப்படி? ஆம், நானும் அப்படித்தான். அப்படியானால் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நம்மை சூழ்ந்து கொண்டாலே தவிர, ஆதரித்து கொண்டாலே தவிர, நாம் செய்கிற அமல்கள் காரணமாகத்தான் நாம் வெற்றி பெறுகின்றோம், ஜெயம் பெறுகின்றோம், ஈடேற்றம் பெறுகிறோம் என்று நீங்கள் அமல்களை மட்டும் நம்பாதீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய ரஹமத்து உங்களுக்கு தேவை, அல்லாஹ்வுடைய ஃபதுலு தேவை என்பதை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். இந்த ரெண்டு ஹதீஸ் இன்றைக்கு இஸ்திகாமாவுடைய பாடத்தில். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்திகாமா பற்றி நிறைய பேசுகிறார். நீங்கள் எந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் அதிலே நிரந்தரத்தன்மை இருக்க வேண்டும், தற்காலிகத்தன்மை இருக்கக்கூடாது, டெம்பரவரியாக எதையும் நீங்கள் செய்யக்கூடாது. எப்போது நீங்கள் இறை விசுவாசத்தோடு செயல்படுகிறீர்களோ அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு அடையாளம் என்னவென்று கேட்டால், நாம் செய்கின்ற காரியங்கள் அது நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்பதுதான். அதற்கு நிறைய பலன்கள் இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு என்று ஒரு வசனத்தை தொடங்குகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு ஃபலா ஹௌஃபுன், இரண்டு வசனங்கள், இரண்டு நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். ஈமான் கொண்டு இஸ்திகாமத்தாக நிரந்தர தன்மையோடு நாம் அமல்கள் செய்து வந்தோம் என்றால் இந்த உலகத்திலும் நமக்கு அச்சம் இருக்காது, கவலை இருக்காது, மறுமை நாளில் நிச்சயமாக சுபனம் கிடைக்கும். இந்த இரண்டு சுப செய்திகளையும் அல்லாஹ் இந்த வசனங்கள் வாயிலாம். ஆனால் ஒரே கண்டிஷன், இஸ்திகாமத்து இருக்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வியாகுலப்பட்டு பேசினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து ஏவிய பிரகாரம் நீ செயல்படு என்று சொன்னான், அது எனக்கு பிரச்சனையாக தெரியவில்லை. ஆனால் செயல்படு என்று சொன்ன அல்லாஹ் நிரந்தரமாக செயல்படு என்று சொன்னானே, அதுதான் என்னை நிறைக்க செய்து விட்டது என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்திலே எந்த அமல்களை விட்டார்கள், எந்த நல்ல அமல்களை செய்தாலும் நிரந்தர தன்மையோடு தான் செய்வார்கள், தற்காலிகமாக செய்து விட்டு விட மாட்டார்கள், தொடர்ந்து தான் செய்தவாறு இருந்தார்கள். ஆனால் அந்த அன்னலாரை பார்த்தே அல்லாஹ் ஆணை பிறப்பிக்கிறான், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஃபஸ்தகிம் கமா உமிர்த, ஏவப்பட்ட பிரகாரம் நீங்கள் நிலையாக செய்து வாருங்கள் என்று சொன்ன அந்த சூரத் ஹூத் இருக்கிறத என்னை நரைக்க செய்து விட்டது, என்னை நிலைகுலைய செய்து விட்டது என்கிறார்கள் நபிகள் நாயகம். சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம், எல்லாமே நமக்கு நிலையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமா இல்லையா?
உடல் ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியம் நிலையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நம்முடைய வீடு வாசல்கள் நம்மை விட்டு போய்விடக்கூடாது என்று ஆசைப்படுகிறோம். நம்முடைய வியாபார ஸ்தலங்கள், அதில் கிடைக்கக்கூடிய அந்த வருமானங்கள் நிரந்தரமாக கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும், மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும், என்றைக்கும் அவர்கள் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எல்லாத்திலையுமே நிரந்தரத்தை ஆசைப்படுகிறோமா இல்லையா? சற்று யோசித்து பாருங்கள். ஒரு வேலை வாய்ப்பிலே நாம் இருப்போம், ஒரு நல்ல வேலை வாய்ப்பிலே இருப்போம், கை நிறைய சம்பளம் பெற்றுக்கொண்டு இருப்போம். அந்த வேலை வாய்ப்பு நம்மை விட்டும் போய்விடக்கூடாதே, அது நிரந்தரமாக இருக்க வேண்டுமே, காலகாலமும் இருக்க வேண்டுமே. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வாகனங்களில் எந்த ஒரு பழுதும் ஏற்பட்டு விடக்கூடாதே, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றிலையுமே நிரந்தரத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? அமல்களையும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அவர் செய்கின்ற அமல்களிலேயுமே, இபாதத்துகளிலுமே, வணக்க வழிபாடுகளிலையுமே அந்த நிரந்தரத்தன்மை. ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும் நாம் அல்லாஹோடு நெருக்கமாக இருந்துவிட்டு திடீரென்று நாம் காணாமல் போவது என்றால் இதுகாரம் நாம் செய்த அமல்கள் பலன் இல்லாமல் போய்விடும். அது உண்மையா இல்லையா? அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை, நமது ஊரை பொறுத்தவரை இளைஞர்கள் தொழ வருகிறார். ஒவ்வொரு தொழுகையினுடைய வேலைகளையும் பார்க்கிறோம். பெரியவர்கள் மூத்தவர்கள் எப்படி இறைவனோடு நெருக்கமாக இருக்க இந்த வயசுலையும் ஆசைப்படுகிறார். 80 வயசு கடந்த பெருமக்கள் கூட என்ன செய்கிறார்கள்? 80 வயசுக்கு நெருக்கமானவர்கள் கூட வீடுகளிலிருந்து நடந்தே வந்து பள்ளிவாசல் வந்து அல்லாஹ்வை தொழுதுவிட்டு செல்கிற அந்த அழகிய காட்சியை நாம் காண்கின்றோம். மட்டுமல்ல, நம் ஊர் இளைஞர்களும் கூட சாறை சாறையாக வந்து ஒவ்வொரு பக்திலையும் தொழுதுவிட்டு செல்ல. இதிலே நிரந்தர தன்மை வேண்டும், வேற ஒன்றும் இல்லை. நிரந்தர தன்மை எனும்போது ஊரில் இருக்கும்போதும் நாம் தொழ வேண்டும். சரி, பள்ளிக்கு எதிர்பாராமல் வர முடியாவிட்டால் வீட்டிலே தொழுதிட வேண்டும். வெளியூர்களுக்கு நாம் சென்றிருக்கிறோம், வெளியூர்களுக்கு சென்றாலும் கூட அந்த இபாதத்திலே முழு கவனம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். வெளியூர்களுக்கு சென்றாலும் கூட வெளியூருக்கு சென்று விட்டோம், வந்திருக்கிறோம், நாம் தொழலாம், தொழாமல் இருக்கலாம் என்று ஒருபோதும் நினைக்கவே கூடாது. நாம் செய்கின்ற அந்த இபாதத்துகள் அமல்களுக்கு புண்ணியம் இல்லாமல் போய்விடும். அதைத்தான் இந்த 2 ஹதீஸுகள் வாயிலாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு போதிக்கிறார்கள். வெறுமன ஆமன்து பில்லா என்று சொல்லுவதோடு நீங்கள் நிறுத்தி கொள்ளாதீர்கள். ஃபஸ்தகிம் சும்மஸ்தகிம், நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் நிலையாக இருங்கள். எந்த ஒரு காரியத்தையும் இடைவிட்டு விட்டு செய்யாதீர்கள். தொடர்ந்து நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் நிரந்தரத்தன்மை இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களே, அதே போன்று உங்களுடைய வணக்க வழிபாடுகள், அமல்கள், நற்பணிகள், நம்மால் இயன்ற நல்ல நல்ல காரியங்கள் செய்வோமே, அது தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் அது நமக்கு மட்டும் புண்ணியம் தராது, நம்முடைய குடும்பத்தினருக்கே அதனுடைய பலாபலன்கள் கிடைத்தவாறு இருக்கும், காலாகாலம் கிடைத்தவாறு இருக்கும். நாம் செய்கிற அந்த இபாதத்துகள், நாம் செய்கிற அந்த ஹிதுமத்துகள், குர்ஆனில் அதற்கு நிறைய அறிவிப்புகள் இருக்கிறது. 7 தலைமுறைக்கு முன்னாலே ஒரு தந்தை வாழ்கிறார். சூரத்துல் கஹ்ஃபில் உள்ள ஒரு விஷயம். சபாத்த ஆபா, 7 தலைமுறைக்கு முன்னால் ஒருவர் நல்லவராக வாழ்கிறார். அவர் என்ன செய்கிறார்? ஒரு சுவருக்கு கீழே கொஞ்சம் தங்கம் வெள்ளியை சேமித்து வைத்து விட்டு செல்கிறார். பிற்காலத்திலே தம்முடைய பேரப்பிள்ளைகளுக்கு அது உதவ வேண்டும் என்பதற்காக வேண்டி. 7 தலைமுறைக்கு பின்னால் தான் அந்த சுவர் சாய்கின்ற நிலையிலே, சரிகின்ற நிலையிலே ஹதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சுவற்றை சரி செய்து மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தகவல் சொல்லுகிறார்கள். இதற்கு கீழே சில பொக்கிஷங்கள் இருக்கின்றன, ஏழை அனாதைகளுக்கான பொக்கிஷங்கள். எனவே அந்த பிள்ளைகள் வளர்ந்து வாலிபமானதற்கு பின்னாலே அவற்றை அவர்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சுவர் சரிந்து விடாமல் அந்த சுவற்றை நான் பாதுகாக்கிறேன் என்று ஹதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன செய்தி சூரத்துல் கஹ்ஃபிலே குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. 7 தலைமுறையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொத்தை பாதுகாக்கிறான் என்றால், அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கிறான் என்றால், அந்த மனிதர் ஒரு மாமனிதராக இருந்தார். நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற போது நல்லவர்களாக வாழ்ந்தோம் என்றால் அதனுடைய புண்ணியம் நம்மோடு மட்டும் நிற்பது கிடையாது. நம்முடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், வாழையடி வாழையாக அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கும் கூட அந்த நன்மைகள் சென்று அடைந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு அது ஒரு அழகிய சம்பவமாக, எடுத்துக்காட்டு சம்பவமாக இருக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய மனசிலே பாதுகாத்து வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.